வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எப்பொழுதுமே தமிழ்நாடு என்றால் பாஜகவுக்கு எட்டிக்காயாகத்தான் கசக்கிறதோ என்பதை மேலும் மேலும் அமித்ஷா, மோடி இருவருடைய பேச்சுக்களும் சரி, அந்த பாஜகவினுடைய மற்ற அடுத்தடுத்த கட்ட தலைவர்களினுடைய பேச்சுக்களும் சரி உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அமித்ஷா சில முத்துக்களை உதிர்த்திருக்கிறார். அதில் பிரிவினைவாதம் என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுகவை அவர் அதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இன்னொரு பக்கம் அனைத்து மொழிகளையுமே ஒன்றிய பாஜக அரசு சமமாகத்தான் பாவிக்கிறது. ஆனால் திமுக தான் இந்தி திணிப்பு என்ற ஒன்றை அரசியலாக எடுத்து பேசுகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல் தொகுதி மறு சீரமைப்பு என்பதை 2026 தேர்தலுக்கான உத்தியாக திமுக பயன்படுத்துகிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒன்றுமே கிடையாது, அதனால் தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல் ஊழல் என்பதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். பொதுவாக பாஜகவினுடைய ஊழல் புகார் என்பது ஏதேனும் ஒரு கட்சியை தனக்கு அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு, குறிப்பாக அதிமுகவை மிரட்டுவதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது என்பதையும், எந்தெந்த வகையிலெல்லாம் பாஜகவினுடைய அரசு, ஒன்றிய பாஜக அரசு ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது, அதை குறித்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்கிறது என்பதை குறித்தெல்லாம் விரிவான ஒரு அறிக்கையையே திமுகவினுடைய திரு RS பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது பாஜக திட்டமிட்டு சில அவதூறான கருத்துக்களை தேர்தலை முன்வைத்து பரப்ப தொடங்கி இருப்பதையும், அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகை தருகின்ற ஒரு விதத்தையும் பார்க்கும் பொழுது இவர்களினுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் சித்திக் நம்மோடு இணைகிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலிம் அல்புகாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பாரதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு சித்திக், அடிக்கடி இப்பெல்லாம் வர்றதை பார்க்குறோம். அமித்ஷா வருகிறார், மோடி வருகிறார். மோடி வந்துட்டு போய் ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். பாம்பன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு ராமர் பாலத்தை தரிசித்தேன் அப்படிலாம் அவர் சொல்லிட்டு போனார். உடனடியாக இப்போ அமித்ஷா இன்று வருகிறார், 2 நாள் பயணமாக அப்படின்னு வருது. அவங்க வர்றது போகிறது தேர்தலை ஒட்டி தான் அவர்கள் தமிழ்நாட்டிற்கே வருவார்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, அவர் பேசிய இந்த எக்ஸ் தளத்தில் அவருடைய அந்த பதிவுகள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அமித்ஷா வந்தாலும் சரி, அமித்ஷாவுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த ஓட்டு கட்சியாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் சரி. இன்னொன்று என்னென்னா, தேர்தல் காலகட்டத்தில் மட்டும்தான் அவங்க வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வருது, வெள்ளம் வருது, பார்வையிடுங்கன்னா வரமாட்டாங்க. இங்கே பார்வையிட்டங்களுக்கான நிவாரண தொகை, அதை நாங்கள் வரியா செலுத்தின தொகையை கொடுங்கன்னு கேட்கும்போது அதற்கான பதில் அவங்க கிட்ட இருந்து வராது. எங்களுக்கு பாதிப்பு, எங்களுக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடும் போது வரமாட்டாங்க. ஆனா தேர்தல் காலத்துல பிரச்சாரத்துக்கான வியூகங்களை வகுப்பதற்கும் தேர்தலுக்காக மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வரதுனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள ஒன்றும் பெருசா பாக்குறது இல்லை. இப்போ திமுகனா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவே தெரிஞ்சிருக்கு. அதனுடைய பயம், அச்சத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஏதேதோ அமித்ஷா பேசுறதுக்கான காரணமா இருக்கு. இன்னைக்கு உண்மையாலே மாநில கட்சிகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய கழக தலைவர் செயல்பட்டு இருக்கிறார். அது நம்ம உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக பெறப்பட்டிருக்கிற தீர்ப்பா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா நீங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட போகுதுன்னு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம இங்க ஒரு ஃபெடரேஷன் மாதிரி வச்சு கூட்டத்தை நடத்தி அதன் வாயிலாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விழிப்புணர்வா இருக்கட்டும், இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய பாஜக செய்யக்கூடிய பிரிவினைவாத அரசியலை, பாஜக செய்யக்கூடிய வஞ்சகமான அரசியலை தோலுரிச்சு காட்டுறதுனால இன்னைக்கு தமிழ்நாடுனா என்ன, திமுகனா என்னங்கிறத சங்கப்பரிவார் கும்பல் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு டீப் ரூட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஊழல் அப்படின்லாம் அமித்ஷா பேசியிருக்கிறார். நமக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாலேயே முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது அதிமுக என்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த போது அமித்ஷாவே சொல்றாரு, அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது, கூட்டணியில் நாங்கள் இணைய போகிறோம்லாம் சொல்றாரு. அப்போ ஊழலை எதிர்க்கக்கூடிய இவர்கள் எப்படி அதிமுகவோடு இணைந்து செயல்பட முடியும்? சரி, உங்க கூட்டணி கட்சியில தான் ஊழல் பிரச்சனையா அப்படின்னா அதுக்கும் மேல இவங்க மேலேயே ஏராளமான ஊழல். நீங்க சிஏஜி அறிக்கை 2023 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிச்சு.
இன்னும் கர்நாடகா எலெக்ஷன் சமயத்துல பாஜக அரசுல 40% ஊழல் நடக்குது, எங்களால நிர்வாகமே செய்ய முடியலன்னு நேரடியா வெளியே வந்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி பட்டியல் போட்டுட்டே போக முடியும் நம்மளால. ஊழல் கரைவடிந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு முழுவதும் உள்ளா இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. இன்னும் சொல்லணும்னா இடி டைரக்டருக்கு 3 தடவை எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. ஏன் இந்தியாவில் வேற யாருக்குமே இடி டைரக்டரா வரதுக்கான தகுதி திறமை எதுவுமே இல்லையா? ஒரு இடி டைரக்டருக்கு 3 முறை எக்ஸ்டென்ஷன். உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இவங்களை தவிர உங்களுக்கு வேற யாருக்குமே, இவரை தவிர உங்களை வேற யாருமே நியமிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு உரிமை கிடையாது, ஊழலை பற்றி பேசுவதற்கு உரிமை கிடையாது. இன்னும் எங்க மாநில உரிமையை நாங்க பேசினா இவங்க பிரிவினைவாதம்னு சொல்றாங்க. மாநில சுயாட்சியை குறித்து நாங்க பேசினா, மாநிலத்துக்கான உரிமையை குறித்து நாங்க பேசினா அதை பிரிவினைவாதம் இவங்க சொல்றாங்க. ஆனா இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய preamble clearly defines India is a secular state. இந்தியா இஸ் a secular state னு கிளியரா டிஃபைன் பண்ணும்போது இவங்க அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை, பிரியாம்பிளையும் மதிக்கிறது இல்லைங்கும்போது இவர்கள் தான் பிரிவினைவாதிகள். அப்போ இவர்கள் எந்த குற்றச்சாட்டையும் வைப்பதற்கு தகுதியற்றவர்கள். இது தேர்தல் கால பிரச்சாரம். அலீம் சார், இப்போ தேர்தல் பரப்புரை அப்படின்னு சொல்லிட்டு சித்திக் சொல்றாரு. அப்போ 2026 தேர்தலை மையமாக வைத்துத்தான் அமித்ஷா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறாரா, அல்லது அவருடைய தமிழ்நாட்டுக்கு வருவது என்பதெல்லாம் இதை ஒட்டிய செய்திகள் மட்டும்தானா? அது ஹவு பிஜேபி வின்னிங் எலெக்ஷன் ஒரு புக்கே இருக்கு. அந்த புக்கை படித்தாலே அதுதான் அந்த விடையாக இருக்கும். இப்போ இவங்க எங்கே காணப்படுவார்கள்? பிஜேபிக்காரங்களே பெருமையாக இப்போ இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜனநாயக படுகொலை செய்து 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 அவங்களுக்கு பழக்கமாகி அதுதான் ஜனநாயகம்னு அவங்க விளங்கிட்டாங்க. இப்படி தான் நடக்கும் போல் அப்படின்னும் போது பிஜேபி பெருமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மோடியும் அமித்ஷாவும் இப்போ ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அது எந்த மாநிலமாக இருக்கும்னா தேர்தல் வரக்கூடிய மாநிலமாக இருக்கும் அப்படின்னு அதை அவங்க பெருமையாக சொல்கிற அளவுக்கு, அதாவது இரவு பகல் பார்க்காம அவங்க உழைக்கிறாங்க. அது வந்து தேர்தலுக்காக எங்கள் கட்சியை வந்து நிலைநிறுத்ததுக்காக உழைக்கிறாங்க. ஆனால் என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, இவங்க இந்தியாவுக்கு மொத்தத்துக்குமான பிரதமர், இந்தியா மொத்தத்துக்குமான ஹோம் மினிஸ்டர். இங்கே நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, வெறும் தேர்தலை கவனிக்கக்கூடிய ஆட்களாக மட்டும். இப்போ அண்ணாமலை எப்படி ஐடி விங்க தலைவராக தமிழ்நாட்டில் செயல்படுறாரோ அது மாதிரி வந்து தேர்தல் பணிக்குழு தலைவர்களாக மோடியும் அமித்ஷாவும் செயல்படுகிறார்கள். இது அவங்களே பெருமையாக ஒத்துக்கிற ஒன்று தான். எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் இருந்தாலும் அவர்கள் வந்து அந்த தேசிய கட்சியினுடைய, அதுவும் ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க 2 பேருமே. அப்படி இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தையோ இதுக்கெல்லாம் அவர்கள் வருவது. ஹைதராபாத் மேயர் எலெக்ஷனுக்குலாம் போகிறாரு அமித்ஷா. ஹைதராபாத் மேயர் எலெக்ஷனுக்குலாம் ரோட் ஷோலாம் நடத்துகிறார் அமித்ஷா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அவ்வளோ முக்கியம். அதுக்காக அவர் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதை விட முக்கியமான பணிகள் இருந்திருக்கிறது. தேர்தலை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. தேர்தலை மட்டும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை அவர்கள் பெருமையாகவும் நினைக்கிறார்கள். அதுதான் ஜனநாயகம்னு அவங்க மக்களும் அதை வந்து போட்டுடுறாங்க. அது கூட அவங்களுடைய ஜனநாயக உரிமைன்னு விட்டுறலாம். ஆனால் ஒரு இது சொல்லுவாங்க, எனக்கு லவ் ஆகாது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் நீலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சாத்தான் வேதம் மோதுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமித்ஷா வந்து ஊழலை பற்றியும், ஏன்னா நிரூபிக்கப்பட்ட ஊழல். இப்போ வந்து இந்த நாட்டில் ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழலை நிரூபிக்க முடியவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் ஊழல் செய்யவில்லைன்னு இல்லை. அதை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள், அதை எதிர்க்கக்கூடிய நீதிபதிகள் கொலை செய்யப்படுவார்கள். இன்றைக்கெல்லாம் ஹூ கில்டு ஜட்ஜ் லோயா அப்படின்னு ஒரு புக்கு வர்றதுக்கான காரணமாக இருப்பவர்கள் யார்? எதற்காக வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த 9/11 இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து அவர் அதிகாரியோடைய மனைவி வந்து பாஜக கையினால் வந்து அந்த விருதை வாங்க ஏன் மறுத்தார்? அவரை கொன்னது யார்? கார்கரே, ஹூ கில்டு கார்கரேன்னு புக்கே இருக்குது. இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அதிகாரிகள் கொல்லப்படுவதும் நீதிபதிகள் கொல்லப்படுவதும் விசாரணை முழு. இப்போ அவர் சொன்னார், மிஸ்ராவை வந்து எஸ்கே மிஸ்ராவுடைய எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது அதை பற்றி நீதிமன்றம் எழுத, மோடிஸ் ப்ளூ ஐட் பாய், மோடியுடைய செல்லப்பிள்ளை, அவருக்காக விதிகளையே மாற்றி அமைத்து இவரே இருக்கட்டும் என்றெல்லாம் வந்து பண்ணதுக்கான காரணம் இருக்குது. ஸோ அதனால் செட்டில்டு அல்லது ப்ரூவ்டு கரப்ஷன் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த அதில் வந்து நிர்வாகமயப்படுத்தப்பட்ட அல்லது முறைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அதான் சிஏஜியுடைய அறிக்கை இந்த முறைகேடுனால் நடந்த. அப்போ அது இது வரைக்கும் மறுக்க முடியாது. இப்போ இந்த ஜேபிசி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு, நீங்கள் எல்லாருக்கும் தெரியுது. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்ததுனால ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா எல்லாருக்கும் தெரியுது. இதே ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை அமைக்க சொல்லி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து போராடினார். திமுகவின் எம்பிகளோடு சேர்ந்து போராடினார்கள், வளாகத்தில் நின்று பதாகை ஏந்தி போராடினார்கள். ஜேபிசினா என்ன, அனைத்து கட்சியோட எம்பியும் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஏன் பயம்? இது வரைக்கும் அதானியை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அப்போ நீங்கள் யார்? இப்போ அதுக்காக வந்து இப்போ நீங்கள் உங்கள் ஊழல்னா நீங்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இடி உங்கள் கையில் தான் இருக்குது. ஊழல் செஞ்சால் பிடிச்சிட்டு போங்க. என்ன பண்ணீங்க? பிடிச்சிட்டு போங்க, தண்டிங்க. இது வரைக்கும் இடியினுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன? அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, இடி இது வரைக்கும் யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு? ஊழல்னு நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ, உதாரணத்துக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் உள்ள கட்சிகள் அல்லது காங்கிரஸ் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த கட்சிகளெல்லாம் நீங்கள் கை நீட்டுறீங்களோ, இது வரைக்கும்
193 வழக்குகள் வெறும் எக்ஸ்எம்பி எம்எல்ஏஸ் மேல மட்டுமே பதியப்பட்டது. ஒன்று அவங்க சிட்டிங் எம்பியா இருப்பாங்க, இல்லைன்னா எக்ஸ்எம்பி எம்எல்ஏ. அது அரசியல் சார்ந்த வழக்குகள். அரசியல் சார்ந்து தொடுக்கப்பட்ட 193இல் இதுவரை விடையே தெரியாது 191. 2ல் 1 மட்டும்தான் வந்து கன்விக்ஷன் ஆனதாக பாராளுமன்றத்திலேயே அமைச்சர் சொல்றாரு. 2ல் 1 தான் கன்விக்ஷன் ரேட்டே இருக்கு. அதுவும் ப்ராப்பரா கன்விக்ஷன் ஆகி வரல. அதில் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறை செல்லலை. அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு நபரை போய் அக்யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதமாக இதை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு உலகம் எல்லாம் பார்த்துக்கிட்டே வருது. ஸோ மக்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி பிரிவினைவாதத்தை பற்றி ஒரு பேசுறாரு. இது வந்து பிரிவினைவாதத்தை பற்றி பேசுவதற்கு அறவே தகுதியற்ற ஒரு மனிதர் என்றால் இந்தியாவின் முதன்மை மனிதராக நரேந்திர மோடி இருப்பார். அவருக்கு 2வதாக அமித்ஷா இருப்பார். ஏன் அப்படின்னா ஒடிசாக்கு போறாரு. இந்த தர்மேந்திர பிரதானை பற்றி பேசும்போது கூட நம்ம அடிக்கடி சொல்லுவோம். தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாட்டின் மீது அவருக்கு தனிப்பட்ட வன்மம் உண்டு. ஏன்னா தர்மேந்திர பிரதான் தான் பிரதமருக்கே இது மாதிரி எழுதி கொடுக்குறாரு. அந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டியினுடைய ஹெட்டாக இருக்கும்போது எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதி கொடுக்குறாரு? ரத்னாபந்தருடைய சாவியை தமிழ்நாட்டு மக்கள் திருடி விட்டு சென்று விட்டார்கள். எவ்வளோ பெரிய பிரிவினைவாத பேச்சு! அப்படியே ஒரு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பேச்சு இருந்தா கூட அதை பிரதமர் தன்னுடைய தேர்தல் உத்தியில் பயன்படுத்தலாமா? கண்டிப்பா. அதாவது ஒரு 2 மதங்களுக்குள் மோதல் போக்கை மூட்டி விடுவதுன்றதை தாண்டி 2 மாநிலங்களுக்குள் இல்ல பிரிவினைன்னா நான் முதன்மை அதான் பார்க்குறேன். மதத்தை பத்தி நான் பேச வேண்டிய வேலையே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க வந்து தே ஹேவ் டன் வெல் எனஃப், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. இந்த ஹேட் லேப் ஸ்பீச் உடைய கருத்தின்படி 75% ஆஃப் ஹேட் ஸ்பீச் ஈவென்ட்ஸ் இன் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ். 75% இந்தியாவில் 100ல் மற்ற 25 வந்து தானா நடக்கிறது. ஏதாவது ஒன்று பேசுவான், எவனா ஒருத்தன் அடிப்பான், தானா வந்து முட்டிக்கும். ஏன்னா இது வந்து நிறைய மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடம்னால அது தானா வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். மகாத்மா காந்தி இருக்கும்போதே நடந்துச்சு. ஆனால் அதில் 36%, 239 ஆஃப் தி ஈவென்ட்ஸ் இன்க்ளூடட் அ டைரக்ட் கால் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லிம்ஸ். அதில் நேரடியாக முஸ்லீம்களுக்கு எதிராக 25%, அதாவது 169 வந்து முஸ்லீம் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபாட்டு தலங்களை வந்து மையப்படுத்தியது. அப்போ மதம்னு சொல்லிட்டு போனால் டீப்பாக நிறைய பேசலாம். இவர்கள் மொழி ரீதியாகவே இன ரீதியாகவே மக்களை பிளவுபடுத்தித்தான். ஏன்னா அந்த பாண்டியனை மையப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி தமிழக மக்கள் உணவு அருந்துவதை கேவலப்படுத்தி ஒரு வீடியோ எடுத்து ஒரு இலையை விரித்து சாப்பாடு போட்டு அதில் ரசத்தை ஊற்றுனா அது அவனால் சாப்பிட முடியாத மாதிரி போயிடும். பாய் பாய் பாண்டியா அப்படின்னு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோட எண்டிங்கில் வந்து பாய் பாய் பாண்டியான்னு வரும். ஆனால் அந்த வீடியோவை போட்டு அதுக்கப்புறம் அழிச்சாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா அவங்க அழிக்கிறதுக்கு காரணம் வந்து தெரியாமல் போட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு. பட் த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி பின் டன். அது அவங்களுக்கு எடுபட்டுச்சு. அந்த பாண்டியனுக்கு எதிரான பிரச்சாரமாக தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவை ஆளக்கூடாது என்கின்ற பிரச்சாரத்தை தன்னுடைய அற்ப தேர்தல் ஆதாயத்திற்காக செய்தவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதானும். அப்போ பிரிவினைவாதத்தை பற்றியோ ஊழலை பற்றியோ உங்களால் ஒரு விஷயம் இது வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டை தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை காட்டி நான் இப்படி வந்தேன், அவர் இதுக்கு முன்னால் பேசினார் இல்லையா, எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, சைனாவுடைய ரூபாய் உழலை, சைனாவுடைய கரன்சி உழுவலை, ரஷ்யாவுடைய கரன்சி உழுவலை, யூஎஸோடைய கரன்சி உழுவலை, என்ன காரணம் இந்தியாவுடைய கரன்சி உழுந்துக்கிட்டே இருக்கேன்னு அப்போ பேசினார். அப்போ நீங்கள் பிரதமர் ஆன பேர் என்ன பேசணும்? இங்கே பாருங்கள் நான் வந்தேன் அன்றைக்கி எப்படி பேசணும்னா இன்றைக்கி எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள் அப்படி பேசினாரா? இன்றைக்கி அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேட்டி தரும் பொழுது 40 ரூபாய் 60 ரூபாய் வரைக்கும் இருந்த இந்திய ரூபாயுடைய மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு 85 ரூபாய் கிட்ட நெருங்கி இருக்குது. இதை பற்றி நீங்கள் பேசி ஓப்பன் டிபேட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னா மக்களே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா, இந்த இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு நீங்கள் தான் பேசுனீங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தால் 2 எருமாடு இருந்தால் ஒரு எருமாடை பிடிச்சி முஸ்லீம் கொடுத்துருவாங்க, அவர்கள் எல்லாம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்கள், அவர்கள்லாம் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க. இதெல்லாம் சாட்சாத் பிரதமர் பேசிய பேச்சுகள். இந்தியா தலைகுனிந்தது உலக அரங்கிலே. அப்போ பிரிவினைவாதத்தை பற்றி பேசுவதற்கான அடிப்படை தகுதியே இல்லாத தலைமை படைத்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் ஒரு படிப்பை மேலே என்ன பண்ணாரு, ராமர் கோயிலில் பாபர் பூட்டை பூட்டிடுவாங்க அப்படின்னாரு. பாபர் பூட்டை எடுத்து வந்து ராமர் கோயிலில் பூட்டிடுவாங்க. புல்டோசர் எங்கே விடணும்னு பாபாவை கேளுங்க, புல்டோசர் எங்கே விடணும் யோகியை கேளுங்க, அவர் முஸ்லீம்கிட்ட பார்த்து விடுவாரு. அதை மீறி அவர் இவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்த புல்டோசரை ராமர் கோயிலில் விட்டுருவாங்க அப்படின்னு பிரிவினைவாத பேச்சை பேசியவர் தான் நரேந்திர மோடி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வெறுமனை பணம் சார்ந்தது மட்டுமே ஊழல் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இங்கே வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதையும் தாண்டி பாஜக செய்கின்ற ஒவ்வொன்றுமே வந்து ஊழல் அப்படிங்கிற கணக்கில் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. திரு பாரதி, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், ஒரு கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்னு சொன்னால் அதற்கு பதிலாக உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியான ஒரு வாதம் தானே? அது சரியான வாதமா இல்லையாங்கிறத தாண்டி அதை சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? இப்ப அமித்ஷா வந்து திமுக தன்னுடைய ஊழலை மறைக்கிறதுக்காகத்தான் தொகுதி மறுவரையறை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஊழலை பத்தி பேசுறதுக்கு அமித்ஷாக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்ப அந்த விமான பேர ஊழல், அந்த துவாரகா ஹைவே ஊழல், அதுபோக அந்த ஆயுள் காப்பீட்டு ஊழல், அதுபோக டோல்கேட் ஊழல், இந்த மாதிரி பல இதுவும் சேர்ந்து 7.5 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் இதை கூட விட்டுடலாம்.
அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி ஒரு புதிய நூதன முறையை கண்டுபிடிச்சு லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் பண்ணியிருக்குது. அது அந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கறத ஒண்ணு கண்டுபிடிச்சு, எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே அதை கண்டுபிடிச்ச ஒரே கட்சி பிஜேபி தான் நினைக்கிறேன். அதை கண்டுபிடிச்சு பல லட்சம் கோடிகள் ஊழல் பண்ணி இன்னைக்கு உலகத்திலேயே அதிக பணம் வச்சிருக்கிற கட்சியா இருக்கிற அந்த பிஜேபியை சேர்ந்தவங்க ஊழலை பத்தி பேசலாமா அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் கேள்விங்க. இதுல இப்போ இவங்க பேசுறது அந்த டீலிமிட்டேஷனை பத்தியும் அவர் பேசுறாரு. டீலிமிட்டேஷனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த டீலிமிட்டேஷனை இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறதா முதல் கேள்வி. ஒண்ணு, அவங்க அதைய அதிகப்படுத்தலாம், தொகுதியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம், மக்கள் தொகைக்கு அடிப்படையில் அதிகப்படுத்தலாம். அப்படி அதிகப்படுத்தினாங்கன்னா வடக்கு மாநிலங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் நம்மளுக்கு குறைவான வகையில அதிகமாகவும் இருக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு 10 அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 25-30 அதிகமாகலாம். அப்படி அதிகமானாலும் அது அநீதிதான். இல்லைன்னா குறைக்கலாம். இப்ப நம்மளுக்கு குறைச்சிட்டு அவங்களுக்கு குறைக்காம விடலாம். அப்படி நடந்தாலும் அதுவும் அநீதிதான். ஆனா இப்ப ப்ரோரேட்டா படி அப்படின்னு மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியல. ப்ரோரேட்டானா இப்ப இருக்கிற அதே விகிதாச்சாரப்படி இருக்கிறதா இருந்ததுன்னா அதை ஏன் பண்ணணுங்கிற கேள்வி வருது. இப்ப இவங்களோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இவங்க ஒருபோதும் நியாயமான முறையில் அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிஞ்ச விஷயம். இப்ப இதையும் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு அநீதி வர மாதிரி தான் அவங்க பண்ண போறாங்க. ஏன்னா இவங்களோட திட்டம் எல்லாம் சவுத்ல இவங்களுக்கு போதுமான அளவுக்கு சீட் வரதில்லை. அதுபோக இவங்களுடைய அந்த ஹிந்துத்துவ லேபரட்டரிய இங்க நடைமுறைப்படுத்த முடியல. அதனால வடக்குல அதிகமான சீட்டை வர வச்சு அதன் மூலமாவே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற திட்டமிடல் இதுக்கு பின்னாடி இருக்குது. அங்க வடக்குல அவங்க அதிகமான சீட்டை வர வச்சுட்டா இவங்களுடைய இந்து வெறிய அவங்க மத வெறிய அதிகமா மக்களை கூட்டி அங்க ஓட்டை வாங்கிடலாம், அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டாவா நான் பாக்குறேன். இதையே மறைக்கிறதுக்காகத்தான் அவங்க ஊழல் அப்படின்னு சொல்லி அதை முன்கொண்டு வராங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி நன்றி திரு பாரதி. சித்திக் சார், இப்போ என்னன்னா நீங்கள் முதல்ல பேசும்போது சொன்னீங்க ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அந்த ஒரு ஓட்டு கூட இல்லைன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட அமித்ஷாவோட பேச்சில் வந்து ஒரு உறுதி தெரியுது இல்லை. எப்படி இருந்தாலும் 2026 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து அவர் சொல்கிறார். அதற்கேற்றாற் போல் வந்து அலையன்ஸ் பற்றின பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஒத்த ஓட்டு அப்படின்றது சரியான ஒரு இதுவா இல்லையே? நம்ம வந்து ஃபேக்சுவல் டேட்டா பேஸில் தான் பேசுகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து அலையன்ஸ் வைக்கலாம். இப்போ அவங்க வைக்க போகிற அலையன்ஸ் ஒன்றும் புதுசாக அமித்ஷா உருவாக்க போகிற இந்த தேர்தலுக்கான அலையன்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் கள்ள கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நேரடியாகவே கூட்டணியில் நின்று தான் கடந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்க. அந்த கூட்டணியின் மூலமாக தேர்தலை எதிர்கொண்டு தான் நம்முடைய கழகத் தலைவர்கிட்ட தோத்து போய் அந்த கூட்டம் அமைதியாச்சு. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா வேணா அவங்க அலையன்ஸ் வைக்கலாம், கூட்டணியை உருவாக்கலாம். ஆனா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கிருந்து தான் ஒருத்தர் வந்து இந்தி பேசாத மக்கள்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போலரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தார். ஆனால் அந்த போலரைசேஷன் இங்கே நடக்கிறதே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு என்பது சமூக நீதிமன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண். அப்போ அவர் உறுதியாக பேசுகிறாரான்னா, பொய் பேசுகிறவங்க எப்போவுமே உறுதியாக தான் பேசுவாங்க. ஏதாவது உண்மை பேசியிருக்காரா? உண்மை பேசியிருந்தாரு அப்படின்னா அவருடைய பேச்சில் உறுதி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பிரிவினைவாதம்ங்கிறாரு, ஊழலுங்கிறாரு, ஏதாவது அதில் டேட்டா இருக்கா, ஃபேக்சுவல் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ அவர்களுடைய பேச்சில் உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாத உறுதியான ஒரு பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஏற்க போவதில்லை. இப்போ கழகத்தினுடைய தலைவர் ஸ்டேஜில் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வோம்? நாங்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கொடுத்துருக்குறோம், இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், கல்வி நிலையங்களில் காலை சுற்றுண்டி போன்ற ஏராளமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், இந்த புதிய ஏராளமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு கேட்போம். சரி, அவங்க எப்படி வாக்கு கேட்க முடியும்? நாங்கள் தமிழ்நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்ட நினைச்சோம், ஆனால் தமிழ்நாடு எங்களை அடித்து விரட்டிருச்சு. நாங்கள் மணிப்பூர் போல குஜராத் போல சாதிய கலவரத்தை ஏற்படுத்த நினைச்சோம், அது தமிழ்நாட்டில் முடியலை.
நாங்கள் மற்ற மாநிலங்களில் பேசக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் விதைக்க நினச்சோம், அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெறலை அப்படின்னு சொல்லி தான் அவங்களால வாக்கு கேட்க முடியும். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இப்போ ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் அப்படின்றதே மாநிலத்திற்கு கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ மெட்ரோ திட்டமாகட்டும் அல்லது வந்து பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இது அது என்னது அதாவது அது என்ன யோஜனாவோ இருந்துட்டு போகுது. இப்போ ஒன்றிய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வருதான்னு கேட்டா அறிவிப்புகளா இருக்கு, நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கா, செயல்படுத்தப்பட்டிருக்கா? நம்ம இன்னைக்கு கேட்குறோம் தமிழ்நாட்டுக்கு கல்வித்துறையில் இவ்வளோ நிதி வேணும்னு கேட்குறோம், கொடுக்குறாங்களா? அதுக்கு நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் கொடுப்போம்னு சொன்னால் இது ஒன்றிய அரசின் திட்டமா? தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம். ஒட்டுமொத்தமாக பிஜேபி நீங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா, தமிழ்நாட்டு மக்களின் கருத்தா நீட்டு விலக்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு வந்துருச்சா? தமிழ்நாடு சட்டமன்றம் இன்னைக்கு வக்குப்புக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. அப்போ அதை இன்னைக்கு ஆதரிச்சிருச்சா பிஜேபி? அப்போ பிஜேபியில் ஒன்றிய அரசு நீங்க கேட்ட மாதிரியே அப்போ தமிழ்நாடு எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதார இதெல்லாம் விடுங்க, நிதி ஆதாரத்துல கடந்த வெள்ள நிவாரணத்தின் போது தமிழ்நாடு கேட்ட ஓகி புயலுக்கு கேட்டோம், அடுத்து வந்த புயலுக்கு மிக்ஸ்டாம் புயலுக்கு கேட்டோம், எந்த புயலுக்குமே தமிழ்நாடு கேட்ட அதையே தான் அவங்க திருப்பி கேட்கிறாங்க. அதை நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு நிறைவேற்றிய இதை எல்லாவற்றையுமே வந்து ஏத்துக்கிட்டதா ஒன்றிய அரசு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவங்களும் அதே தான் சொல்றாங்க, ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எதையாவது தமிழ்நாடு எதிர்க்காமல் இருந்திருக்கிறதா அப்படின்றது. அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான திட்டங்களை நீங்க கொண்டு வரும்போது அதை நாங்க எப்படி ஏற்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாடு தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முன்னிலையில் இருக்கு, மருத்துவ கல்வியில முன்னிலை, மருத்துவ சுற்றுலால தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குங்கும் போது நீ நீட் தேர்வுன்னு கொண்டு வந்தா அது எங்கள் மாநிலத்திற்கு ஆபத்துனா அதை எப்படி தமிழ்நாடு ஏற்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ள நிவாரணத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நிவாரணம் கொடுக்க மாட்டேன் நீங்க சொன்னா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? இருமொழி கொள்கை படித்தனால தான் இன்னைக்கு உலக நாடுகள் எங்க இருக்கக்கூடிய தலைச்சிறந்த நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியா தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நாங்கள் இருமொழி கொள்கையை தான் வச்சிருக்க முடியும். நீ அப்ப கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை திணிச்சா அதை எப்படி தமிழ்நாடு ஏற்றுக்க முடியும்? அப்போ நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடியதான் நாங்க 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விவசாயிகள் இந்த சட்டம் எங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னா அவங்களை புல்டோசரை விட்டு ஏத்தி கொள்ளுவாங்க. அதே மாதிரிதான் ஒட்டுமொத்தமா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு சிஏஏ வேண்டாம், அது பாதிப்புன்னு சொன்னா இல்ல இல்ல அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னா அந்த மக்கள் அதை ஏற்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாடு நீட்டு வேண்டாம்னு சொன்னா இல்ல இல்ல உங்களுக்கு நீட்டு தான் நல்லதுன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் எல்லாம் அது நம் மீது திணிக்கப்படுவதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாகவும் பிஜேபியினுடைய திட்டமாகவும் இருக்கிற போது இன்னைக்கு ஏன் இவங்க திமுகவை பார்த்து பயப்படுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பிஜேபியினுடைய திட்டங்களை எதிர்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நம்முடைய இயக்கம் மட்டும்தான் அவர்களினுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் கொள்கையும் எதிர்த்து களத்துல நிக்கிறோம். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடாதான் இன்னைக்கு அவர்களுடைய பேச்சு அமையுது. கண்டிப்பாக. அப்ப நீங்க சொல்ற இந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு அப்படிங்கறதா அவங்களுக்கு ஒரு சில பூத்துகள்ல அந்த ஒத்த ஓட்டு வாங்குறது இல்ல, நம்ம அந்த டேட்டாக்குள்ள போறது இல்ல இப்போ. சரி, அதற்கு முன்பதாக இன்றைய தலைப்பு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கிற கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதலில் மேற்கு தாம்பரம், சென்னை மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த திரு இரா சிற்றரசு அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். ஊழல் குற்றவாளிகளை தன் கட்சியில் சேர்த்து ஊழலை ஒழிக்கிறது பாஜக என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் இதுவே ஊழல் தான், அதாவது இந்த ஊழல் குற்றவாளிகளை தூய்மைவாதிகளாக காட்டுவது என்பதே ஊழல்தான், மத பிரிவினையை தூண்டுவதும் ஊழல்தான் என்ற கருத்துப்பட தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை மேற்கு தாம்பரத்தைச் சேர்ந்த இரா சிற்றரசு. தொடர்ந்து நாம் உரையாடலாம். அலிம் சார், இப்போது நீங்கள் வந்து 2 பக்கமுமே வந்து இந்த வாதங்கள் வந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட ஒரு அரசியலுக்காக சில மிகைப்படுத்தி சில விஷயங்களை சொல்வது அப்படிங்கிறது வேறு. ஆனால் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒன்றை அவையில் நடந்திருக்கிறது, அது ரெக்கார்டில் இருக்குது, உங்களுக்கு கேமரா ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் கூட அமித்ஷா வந்து அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவது என்பது அந்த உள்துறை அமைச்சருக்கான அந்த பதவிக்கான ஒரு அழகா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த வக்ஃபு மசோதாவின் போது பிரியங்கா காந்தி வயநாடு எம்பி அவைக்கே வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அமித்ஷா பேசிய பேச்சை வந்து ப்ரூட் இந்தியா வந்து ஒரு முறை வெளியிட்டது. நாங்கள் நினைத்தால் அது பொய்யாக இருந்தாலும் அது உண்மை என்று நாங்கள் அதை நிரூபிப்போம். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார். அகிலேஷ் யாதவ் வந்து முலாயம் சிங் யாதவை அடித்தாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது.
ஆனால் அடித்தார் அப்படின்னு நாங்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சோம். அவரே பேசுகிறார், அதை ப்ரூட் இந்தியா வீடியோவே போட்டாங்க. நாங்கள் அடித்தார்னு பிரச்சாரம் பண்ணோம், சிரிச்சுக்கிட்டே பெருமையாக சொல்கிறார். அதன் பிறகு அகிலேஷ் யாதவே கஷ்டப்பட்டு வெளியே வந்து சொன்னார், நான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு. ஆனால் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங்கை அடித்தார்னு. இதுதான் இதுக்கு பதிலாக இருக்கும். மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய இயலாத வயதிலும் அதே மாதிரி அந்த உடல்நிலை போதும் வந்து தன்னுடைய கடமையை ஆற்றிவிட்டு சென்றார். அதிகாலை 1 மணிக்கு வந்து அவர் வாக்களித்திருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து தலைவர் ராகுல் காந்தியை இது தொடர்பாக எதையுமே பேச விடாமல் அவரை முடக்கிவிட்டு, அதே நேரத்தில் இவ்வளவு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் அன்னை சோனியா காந்தி வந்ததற்கு பின்னாலும் அதை மறைத்துவிட்டு, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அடிப்படை இந்தியாவில் பாஜக காரனாக இருப்பதற்கு அடிப்படை தேவை பொய் பேச தெரிந்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே முதல் சுற்றிலே சொன்னதை போல மோடி பேசிய பேச்சுக்கு மறுநாள் த ஹிந்து வந்து மறுநாள் ஃபேக்ட் செக் ஹிந்து பண்ணுச்சு, எர்ரோனியஸ், டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்லிச்சு. எதை வச்சுன்னா ஒன்றிய அரசினுடைய தரவை வச்சு, ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவையே வச்சு இது உண்மையிலேயே அதிக பில்லை பெற்றுக்கிறாங்களா, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸா அப்படிங்கிற தகவலை போட்டு ஒரு பிரதமருடைய பேச்சை மறுநாள் ஒரு ஆங்கில பத்திரிகை, இந்தியா முழுக்க வரக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை இது எர்ரோனியஸ் டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட் என்று சொன்னது. பிரதமர் 15 லட்சம் தரேன்னு சொன்னார் என்று அமித்ஷாவை கேட்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு பேச்சை எல்லாம் குதிக்கிறாங்க. அதை பற்றி எடுத்தாலே எல்லா விவாத களத்திலையும் போயிட்டு பிரதமர் 15 ஆரம்பித்தாலே குதிக்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லைங்கிறாங்க. அமித்ஷாட்ட கேட்டாங்க, அதை இப்படி 15 லட்சம் தரேன், அது ஒரு ஜும்லா பாசுங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையா. நிதின் கட்கரி இது இவர் சொன்னார், அமித்ஷா சொன்னார், இது வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லப்படக்கூடிய ஜும்லா பாசு அப்படின்னார். அப்போ அந்த மாதிரி அவரும் சொல்கிறார், இதெல்லாம் வந்து ஜும்லா பாசுனா வந்து போகிற போக்கில் பேசிட்டு போவோம் அப்படின்னு. அது மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜும்லா பாசு. தமிழ்நாட்டில் ஈடுபடுமா என்றால் இன்றைக்கு அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் தலைவராக இருக்கிறதுக்கு காரணம் கூட தொடர்ந்து அவருடைய பொய்கள் தான். இன்னைக்கு ராகுல் சிவசேனா ஆக்சுவலாக இந்த செய்தி நிறுவனங்கள் ஊடகங்களில் வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற விஷயமே 2014க்கு பிறகுதான் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதே அப்போ தான் வந்துச்சோ? இல்லை, இந்த குரோக் வந்து என்ன பாடுபடுது பார்த்தீங்கல்ல, பேன் பண்ணிடுவாங்க இந்தியாவில், குரோக்கை பேன் பண்ணிடுவாங்க சொல்கிற அளவுக்கு ஃபேக்ட் செக்கை பண்ணி 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 இது வரைக்கும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் நான் இந்த ராகுல் சிவசங்கர் வந்து போட்டு ஒரு இவ்வளோ பெரிய கேரஸ்மேட்டிக் லீடர் அவரை மாத்திரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி மேலே எழுதியிருந்தேன், இது வரைக்கும் அண்ணாமலை சாதித்த சாதனைகள் அப்படின்னு எழுதியிருந்தேன். இதுக்காக தான் நாங்கள் தமிழ்நாட்டில் அவரை மதிக்கிறது இல்லை. காரணம் என்ன, உள்ளே வந்திருந்து ப்ரௌட் கன்னடிகான்னு தன்னை சொன்னார். அதுக்கப்புறம் டிஎம்கே ஐடிவிங்க தான் அதை திருச்சி சொல்லிருச்சு அப்படின்னாரு. ஏன் உங்களால் முடிஞ்ச வழக்கு போட வேண்டியது தானே, இவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றி சொல்லிட்டாங்கன்றீங்கல்ல, நீங்கள் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தானே. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தான் தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்கன்னு அந்த ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து பேசி அதற்காக வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறார். அதே போல் அண்ணாதுரையை நான் வந்து வெட்டுவேன் அப்படின்னு, ரத்தம் ஓடும் அப்படின்னு மரியாதைக்குரிய தேவரையா சொன்னார் அப்படின்னு போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டார். அதற்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு விசாரணையை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தில் வந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து டெக்னிக்கல் கிளிச் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் தான் வந்துச்சுன்னு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, அது எங்கள் தரப்பில் தான் டெக்னிக்கல் கிளிச் வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அதில் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். இது மாதிரி அதே மாதிரி ஐ எம் புட்டிங் மை கிரெடிபிலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நவிகா குமார்ட்ட இன்டர்வியூவில் சொல்லும்போது சொன்னார், 25% தாண்டலன்னா நான் என்ன என் பேரை மாற்றிக்கிறேன்னாரு. ஆனால் அது மாதிரி 25% எங்கேயும் வரவே இல்லை. தென் மாவட்டங்களிலே அவன் இவன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் பேசி இதுக்கப்புறம் வந்து ஒரு டெபாசிட் இழப்பாண்டார். அதான் ஹியூஜ் காமெடி, டெபாசிட் இழப்பாங்க எல்லாரும், திமுகவோட உறுப்பினர்லாம் டெபாசிட் இழப்பாங்கன்னாரு. அந்த மாதிரி அடிப்படையில் பொய்யை பேசி மார்க் மை வேர்ட்ஸு, பேரை மாற்றிக்கிறேன், நான் யாரும் கட்டுறேன், ஷூ அவுத்து வச்சு அப்போ ஷூ போட்டு தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் நடக்கவே மாட்டேன். அந்த மாதிரி அவருடைய குருவோ சிஷ்யரோ எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்ததுனால ஏன் அவ்வளோ. நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி இந்த ரத்னாபந்தர் சாவி விஷயத்தை அன்னைக்கு கூட முதல்வர் வந்து மேற்கோள் காட்டி எனக்கு என்னுடைய நேசியர் திருவள்ளூரில் பேசும்போது இது நடந்ததற்கு பின்னால் ஒடிசாவில் இருக்கக்கூடிய எம்பி பாராளுமன்றத்தில் எழுந்து இப்படி ஒரு பொய்யை தமிழ் மக்களுக்கு எதிராக பேசுனீங்களே, மார்க் மை வேர்ட்ஸ், பொய், இப்படி ஒரு பொய்யை பேசுனீங்களே, உங்களுக்கு கூச்ச நாச்சம் இருக்கா, மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? கண்டுக்கவே இல்லை. ஏன், எனக்கு தான் தேர்தல் வெற்றி கிடைச்சிருச்சு, ஜெய் ஸ்ரீராம மாத்திட்டு நாங்கள் தான் ஜெய் ஜெகநாதன் ஆக்கிட்டு போயிட்டே இருந்தோமே. அங்கே தேர்தல் அந்த எம்பி வரலன்னா இவங்க இன்னைக்கு ஆட்சியே கிடையாது. இன்னைக்கு ஒடிசாவில் எவ்வளோ எம்பிஸ் அவங்க எடுக்கலன்னா எனக்கு ஆட்சி கிடையாது. எங்கள் பொய் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொய்யே இன்னைக்கு வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அகைன்ஸ்டாக பிரியங்கா காந்தி வரல என்று சொல்வதை விட ஒரு வடிகட்டிய பொய்யை யாரும் சொல்ல முடியாது. தொடர்ந்து தாங்கள் பொய்யர்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. அதனால தான் சொல்றேன், டேட்டாவே வச்சுக்க மாட்டாங்க பொய் என்பதனால. கேரளாவுடைய லேண்ட்ஸ்லைடு அந்த நடந்ததற்கு பின்னால், பெரிய நேச்சுரல் கேலமிட்டி இயற்கை பேரிடர் நடந்ததற்கு பின்னால் பாராளுமன்றத்தில் இருந்துச்சு கேட்குறாங்க. அப்போ அமைச்சர் இருந்துச்சு, பாஜக அமைச்சர் இருந்துச்சு பதில் சொல்கிறாரு, இது வரைக்கும் நாங்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் நேச்சுரல் கேலமிட்டிஸோடைய டெத் என்ன, டேமேஜ் என்னங்கிறத பற்றி தகவல் எங்ககிட்ட கிடையாது. எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு எதிராக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை பற்றிய தகவல் எங்கள் இடத்துல கிடையாது. மெடிக்கல் இன்டர்னில் வந்து வரக்கூடிய டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றிய தகவல் எங்களுக்கு கிடையாது. கொரோனாவில் எத்தனை பேர் செத்தாங்கன்றதுக்கான தகவல் எங்ககிட்ட கிடையாது.
டிமானிட்டைசேஷன்ல எத்தனை பேர் சேர்த்தாங்க அப்படிங்கிற தகவல் எங்ககிட்ட கிடையாது. ஃபார்மர் ப்ராட்டஸ்ட்ல எத்தனை பேர் சேர்த்தாங்க, விவசாயிகள் போராட்டத்தில் டேட்டாவே வச்சுக்காது. அப்ப எப்படி உன்ட்ட ஊழலை ப்ரூவ் பண்ண முடியும்? டேட்டா இருந்தா தானே ஆர்டிஐல போட்டு கேட்பான் எவ்வளவு நடந்துச்சு எப்படி ஓகே, ஒரு நடந்துச்சு. டேட்டா அப்படின்றது ஒரு கட்சி வச்சுக்கலங்கிறது வேறு பக்கம். ஆனா ஒரு அரசுக்கு வந்து நீங்க சொன்ன இந்த டேட்டாஸ் எல்லாம் தேவைதானே? இதை வச்சுதானே வச்சுக்கலங்கிறாரு, நிவாரணமோ எதுவோ கொடுக்கிறதுக்கு அரசு தான் வச்சுக்கலங்கிறாரு. அதை மீறித்தான் அந்த சிஏஜியோட அறிக்கை, இன்றைக்கு திமுக சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிஏஜி அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா பிஎன்ஆர் இன்ஃபோடெக் சிஏஜியோட அறிக்கை. பிஎன்ஆர் இன்ஃபோடெக்ங்கிற ஒரு கம்பெனி ஆகஸ்ட் 2019 17.44% ஹையர் காஸ்ட், 17.44% இருக்கிற விலையை விட ஹையர் காஸ்ட் பண்ணி வாங்குறாங்க. அப்படி வாங்கும் பொழுது அவர் அதை கொடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா ஜெயின். அவர் வந்து ஆக்ராவுடைய பிஜேபி மேயர். அவருக்கு அந்த இதை கொடுக்குறாங்க. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 77 கோடி பிஜேபிக்கு 2013 2021 வரைக்கும் நிதியாகவே பிஜேபி கொடுக்குறாங்க. 77 கோடி நிதியாகவே அவருக்கு தர்றாங்க. அதே மாதிரி இந்த கம்மம்பெட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி அதானியுடைய நிறுவனம், அது வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 65 கோடி பிஜேபிக்கு வந்து நிதியாக கொடுக்கிறது. என்ஹெச்ஏயே அக்செப்ட் பண்ணது எஸ்டிமேஷன்ல வந்து எரர் இருக்குது அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் படி எஸ்டிமேஷன்ல எரர் இருக்குது. அது சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா வித்தவுட் எனி ஜஸ்டிஃபைட் ரீசன் ஆன் ரெக்கார்ட் அண்ட் வித்தவுட் கோயிங் ஃபார் ரீடெண்டரிங் என்ஹெச்ஏ அக்செப்டட் த டெண்டர். அதான் சிஏஜியுடைய அறிக்கை. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஊழல், பாஜகவுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்ட ஊழல் இது வருகிறது. 1349 கோடி கான்ட்ராக்ட் துவாரகா எக்ஸ்பிரஸ் வே பேக்கேஜ் 1, அதில் 1349 கோடி. இதில் பிட்டர் வந்து என்ன இருக்கணும், ரூல் இருக்கு அடிப்படையில். த ப்ரொபோசல் செட், ப்ரொபோசல் என்ன இருக்குன்னா பிட்டர் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1 டீப் ஆர் ஷாலோ டன்னல். ஒரு டீப்பு இல்லைன்னா ஒரு ஷாலோ டன்னல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ட்வின் டியூப்ஸில் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த ப்ரொபோசலை தர முடியும் அப்படின்னு இருக்கும் பொழுது இதில் எந்த அனுபவமே இல்லாத அதானி குரூப் அண்ட் வெல்சன் என்டர்பிரைசஸ் இவர்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது, இதுக்கு மேலே ரெக்கார்டும் கிடையாது. ஆடிட் ரிப்போர்ட் படி இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்திருக்கணும், அதுவும் தேர்ட் பார்ட்டி பேரில் இருக்குது. இப்படி எல்லா முறைகேடுகளையும் செய்து அதானி குழுமம் அந்த டெண்டரை வந்து எடுக்கிறாங்க. இதை சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட டேட்டாவே இல்லைன்னு இவங்க சொன்னா கூட நிரூபிக்கப்பட்ட ஊழலே இவ்வளவு பிஜேபிக்கு எதிராக இருக்கும் பொழுது அமித்ஷா வந்து இங்க பேசுறார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா, அதான் நான் சொல்றேன், இதுவரை திமுகவை பார்த்து நீங்கள் ஊழல் என்று சொல்கிறீர்கள், காங்கிரஸ் என்று பார்த்து ஊழல் என்று சொல்கிறீர்கள். காங்கிரஸில் இருக்கும் பொழுது ஊழல் செய்தவர் தான் இன்னைக்கு அசாமிலே முதல்வராக இருக்கிறார். அவருடைய ஊழல்கள் டிராப் செய்யப்பட்டுருச்சு. அஜித் பவார் வந்து இவ்வளவு பெரிய கோடி 1000 கோடி ஊழல் என்று மோடி பேசிவிட்டு 3வது நாள்ல அவர் இந்த கட்சிக்கு வந்துட்ட உடனே இன்னைக்கு அவருடைய சொத்துக்கள் டீஃப்ரீஸ் ஆனதோடு மட்டும் இல்லாமல் வழக்குகள் முழுமையாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஊழலை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற ஒரு கட்சி தான் பாஜக. கண்டிப்பாக. அடுத்து இந்த 26 ரஃபேல் விமானங்களுக்கான டெண்டர் வேற அவங்க வந்து அமைச்சரவையே ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. அது அடுத்த கட்டமாக வரப்போகுது. திரு பாரதி, இப்போ அமித்ஷா வந்து இவ்வளவு வந்து ஊழல்னு சொல்லிட்டு மற்றவங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவருடைய மகன் ஜெய்ஷாவை பற்றிய செய்திகள் எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிறதா? ஏன்னா அது வந்து ஆர்டிஐயில் போட்டு எடுக்கப்பட்ட விவரங்கள். அது ஜெய்ஷாவினுடைய இந்த டெம்பிள் என்டர்பிரைசஸினுடைய லாப விகிதம், அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16,000 மடங்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் எங்கேயுமே நம்ம கேள்விப்படாத ஒன்று. அப்ப இது எல்லாத்தையும் மக்கள் மறந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் பேசுகிறாரா? அதாவது அமித்ஷா ஊழலை பத்தி பேசுறது அதுக்கு வேற காரணங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மேல இருக்கிற ஊழல் எல்லாத்தையுமே அந்த மத சாயம் கொண்டு வலிச்சு எடுத்துடலான்னு அவர் நம்புறாரு. ஆனா இங்க அந்த அமித்ஷா பேசின அந்த பேட்டியை நான் கேட்டேன். அதுல திமுக தன்னோட ஊழலை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறாங்கன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னன்னா திமுக எதுக்காக டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வரலாற்று காரணம் இருக்குது. திமுக தோன்றினதுல இருந்தே அவங்க மாநில சுயாட்சிக்காக போராடிட்டு இருக்காங்க. ட்ரூ ஃபெடரல் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அறிவார்ந்த தூய நோக்கத்தை கேலி செய்யறது தான் அவரோட நோக்கமா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட்டியில அவரோட நோக்கம் அதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப டீலிமிட்டேஷன் ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய காரணங்கள் இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இவரோட பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம். இப்ப 1973 தான் முதல்ல இந்த இப்ப இருக்கிற எண்ணிக்கைய மக்கள் தொகை அடிப்படையில முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளாகவும் நம்ம இதைய மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்கலாம், குறைக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதற்கப்புறம் இல்ல 25 ஆண்டுக்கு இதை தள்ளி போடலாம்னு முடிவுக்கு வராங்க. அப்ப 2001 வாஜ்பாய் காலத்துல மேலும் ஒரு 25 ஆண்டு தள்ளி போடலாம்னு முடிவுக்கு வராங்க. எதுக்காக அந்த முடிவுக்கு வராங்கன்னு கேட்டா, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தின மாநிலங்கள்
இதனால அநீதி ஏற்க நேரிடும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் அதை தள்ளி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே காரணம் இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற இந்த நிலையிலும் பிஜேபி அதை மறுபடியும் கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றதோடு அல்லாமல் அதை எதிர்க்கிறவங்களோட நோக்கத்தையும் கேலி செய்யறாங்க. இப்போ இந்த இந்தியா பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்தியா ஒருபோதும் இருந்ததில்லை. பிரிட்டிஷ்காரங்க தான் அதை இணைக்கிறாங்க. சுதந்திரம் கொடுக்கும் போதும் கூட 565 சமஸ்தானங்களா தான் அது இருந்தது. அப்ப இந்தியால பல்வேறு இனக்குழு, பல்வேறு மொழிக்குழு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சுதந்திரம் அடையும் போது எதனால இந்திய ஒன்றியத்து கூட சேர்ந்து இருக்கணும்னு முடிவு பண்றாங்க? நேரு மேலையும் காந்தி மேலையும் அம்பேத்கர் மேலையும் இருக்கிற நம்பிக்கையினால தன்னுடைய இனக்குழுவின் தன்னோட மொழியோட உரிமைகளை இவங்க பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினாலதான் அவங்க இந்திய ஒன்றியத்து கூட இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பெரியார் திராவிட நாடு வேணும்னு கேட்ட போது கூட மக்கள் நேருக்கு பின்னாடியும் காந்திக்கு பின்னாடியும் நின்னாங்க, ஒன்றியத்து கூட ஒன்னா இருக்கிறோம். அப்படி மிகப்பெரிய நம்பிக்கையை வச்ச இந்த மக்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு இந்த உரிமைகளை பறிக்கிற மாதிரியான வேலை செய்யறது துரோகம் இல்லையா? இப்ப டீலிமிட்டேஷன் அப்படின்னு பண்ணும்போது இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறத தாண்டி வேற ஒரு கோரிக்கையும் இருக்கு. டீலிமிட்டேஷன் என்ன பண்றாங்க? டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் பண்றாங்க. மக்கள் தொகை அடிப்படையில பண்றதே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல்வேறு இனக்குழு, பல்வேறு மொழிக்குழு இருக்கிற இந்தியால 2 சபை இருக்குது, ராஜ்யசபை, மக்களவை. இந்த 2 அவையிலுமே ஒரு அவையாவது ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறது தான் சரியான முறையா இருக்க முடியும். அதுதான் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு அடையாளமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுல என்னோட பார்வை. இந்த பார்வையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது என்னோட விருப்பம். கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேராமல் இருப்பதற்காகத்தான் அமித்ஷா ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வராரு கையில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பேசுவோம் நம்ம. சித்திக், இப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆனால் இங்கே எப்படி இருந்தாலும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இப்போ அவங்க நெருங்கி வர்றாங்க. இன்னும் சில டைவர்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது, புதுசாக உருவாகிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது மக்கள்கிட்ட இவர்களினுடைய பிரச்சாரம் இதுக்கு மேலே எடுபடாது அப்படின்னு சொல்லாமல் பாஜகவினுடைய முகமாக போனால் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் அவங்க வேறு முகங்களில் வரும்போது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எப்படி திமுக மற்ற அரசியல் இயக்கங்களுக்கு, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு முன்னோடியாக, அது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா மாநில உரிமைகளை பேசுவதாக இருக்கட்டும், மதசார்பின்மையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எப்படி ஒரு அரசியல் இயக்கம் இயங்க வேண்டும்ங்கிறது இன்றைய கழகத்தினுடைய தலைவர் மிக நேர்த்தியாக கொண்டு போகிறாரோ, அதே போல் தமிழ்நாட்டு மக்களும் மற்ற மாநில மக்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் கடந்த கால தேர்தல்களில் வாக்களிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்தியாவினுடைய மைண்ட் செட் வேறையா இருந்தபோது தமிழ்நாடுடைய மைண்ட் செட் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தொகுதியை ஜெயிக்க முடிஞ்ச பிஜேபியால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வெற்றியானது பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் திமுக அமைக்கக்கூடிய கூட்டணி இது தேர்தல் கால கூட்டணி அல்ல, இது கொள்கைக்காக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம்னு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள், தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அப்போ எப்படி இந்த கூட்டணியை அமைத்து கூட்டணி வியூகத்தின் மூலமாக திமுக தேர்தலை களத்தில் எதிர்கொள்ளுதோ, அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி அவர்கள் எத்தனை கூட்டணி வேணா வைக்கலாம், எத்தனை பேரை வேணா இங்க கொண்டு அவங்க அதற்கான புதிய வியூகங்களை, செயல் திட்டங்களை சங்க பரிவார் கும்பலும் பிஜேபியும் கொண்டு வச்சாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதை பிஜேபி முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால தான் நம்மளை காட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட ஒரு தடவை பிஜேபியை பார்த்து சொன்னார், யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். அதற்கான உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக என்கிற கட்சி இங்கே கொள்கை ரீதியாக அரசியல் திட்டங்களின் மூலமாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சாதனைகளின் மூலமாக மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிற கருத்தும், கடந்த 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் என்கிற கருத்தியல் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நாம் விதைத்து வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடும் இருக்கு. அப்போ நாம எதை கொண்டு தமிழ்நாட்டில் பிஜேபி கொண்டு திணித்தாலும் பெரியாரின் கண்ணாடியை கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பெரியாரின் கண்ணாடி என்பது எது நமக்கு ஆபத்தானது, எது ஆதிக்கத்தை விதைக்கக்கூடியது,
அவங்களால நேரடியாக வர முடியலன்னா என்னென்ன மாதிரியான மறைமுகமான வேலை திட்டங்களின் மூலமாக இங்கே வருவாங்க என்பதை நமக்கு நன்கு உணர்த்தும். அந்த வழியில் எங்கள் இளைஞரணி செயலாளர் சொன்ன ஒரே ஒரு பதில் தான், திமுக இன்னைக்கு எப்படி எங்கள் மாநாட்டை இளைஞரணி மாநாட்டை தொடங்கி வைக்கிற போது இளைஞரணி செயலாளர் சொன்னார், கோட்சேவின் வாரிசுகளை எதிர்த்து பெரியாரின் பேரன்கள் தொடங்கி இருக்கும் பெரும் பயணம்னு சொன்னார். அப்போ கோட்சேவின் வாரிசுகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் பெரியாரின் பேரன்கள் அதை முறியடிப்பார்கள். சரி, கண்டிப்பாக. அலீம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதை தான் மையப்படுத்தி பேசுகிறேன் இல்லையா. அமித்ஷாவுடைய அந்த ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சையே கேட்டோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய பதற்றம் தெரிகிறது. அது என்ன பதட்டம் அப்படின்னா, லாஸ்ட்டாக அதை கூட சொன்னார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு நாங்கள் வந்து நியமிக்கணும், அதெல்லாம் நியமிச்சிட்டோமா, இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டீலிமிட்டேஷனுக்கு அவசரம் அப்படின்னு கேட்குறாரு. அதில் என்ன உள்ள அர்த்தம் புரியுது அப்படின்னா, என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தான் எது விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை செட் பண்ணும் தப்பான முறையில். லாஸ்ட்டாக வந்திருக்கிற வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வரைக்கும் இப்போ தேவையே கிடையாது. ஆனால் இந்தியாவில் எது விவாதிக்கப்பட வேண்டும், வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் முடிஞ்சு நைட்டு 3 மணிக்கு திருட்டுத்தனமாக நிறைவேற்றுற மாதிரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மணிப்பூரில் கவர்னர்ஸ் ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெருசாக விவாதிக்கப்படணும், ஒரு ஸ்டேட்டுடைய எதிர்காலம் தலையெழுத்து. அதை விட்டுட்டு தேவையில்லாத வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில், இது மாதிரி அது பாபர் மசூதியாக இருந்தாலும், பொது சிவில் சட்டமாக இருந்தாலும், ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லாக இருந்தாலும், சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியாக இருந்தாலும், இதெல்லாம் வந்து மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான், ஒரு மதத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு செயல்கள் தான். ஆனால் இதை தான் அவங்க நெகட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுவே நல்ல விஷயத்தில் திமுக கையில் எடுத்து டீலிமிட்டேஷன் ஒன்று செட் பண்ணி அந்த நாள் பூரா ஒரு வாரம் பூரா மக்கள் அதையே பேசுகிறார்கள். அதுவும் இந்தியா முழுக்க பேசுகிறாங்க. ஒரு அனைத்து கட்சி கூட நடக்கும்போது திடீர்னு அடுத்த ஸ்டெப்பாக என்ன எடுக்கிறாரு, எல்லா முதல்வர்களையும் வேறு அழைக்கிறார். அப்போ இன்னும் அது பேசு பொருளாகுது இன்னும் ஒரு வாரம். அதனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா, எப்பவுமே நம்ம தானே கோல் போஸ்ட்டை செட் பண்ணுவோம், எப்பவுமே நம்ம தானே நெரேட்டிவ் செட் பண்ணுவோம், என்றைக்குமே எது விவாதிக்கப்படணும் நம்ம தான் முடிவு பண்ணுவோம். அதுக்கு தான் எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சிருக்கிறோம், வடநாட்டில் இருக்கிற எல்லா மீடியாவுக்கும், இங்கிலீஷ் மீடியாவுக்கும், ஹிந்தி மீடியாவுக்கும். வேற வழியே இல்லை. இப்போ ஒருத்த விட்டானா இன்னொருத்த பிடிச்சிக்குவாங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு தொழில் போட்டியில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் டீலிமிட்டேஷனை பற்றியே பேசுகிறாங்க. அது விவாதிக்கப்பட வேண்டிய பொருளாக தமிழ் மக்களுக்கு தெரியும். இவங்க எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் போட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஆனால் இன்றைக்கி ஒரு டீலிமிட்டேஷனுங்கிற மேட்டரை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடடா, நம்முடைய பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்பட்ட ஆபத்து, நம்ம எதை வச்சு இன்னைக்கு இந்த பகுத்தறிவை டிஃபெண்ட் பண்ணுறோமோ அதுக்கே ஒரு பெரிய ஆபத்து, நம்முடைய அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கு பெரிய ஆபத்து வருது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். டீலிமிட்டேஷன் இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பாஜக வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அமித்ஷா பிதற்றுகிறார். கண்டிப்பாக. நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.